அதாவது மோனலிசா பெயிண்ட்டை வந்து கையில வாங்க முடியாது அப்படிம்பாங்க, ஒரிஜினல் பெயிண்ட்டை. அது அங்கேயிருந்து பாக்குறதுல தான்டா அழகு. அதே மாதிரிதான் இவங்களை அப்படி வச்சு அப்படி பின்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை வச்சே நம்ம கடந்து போயிடலாம். பிம்ப கட்டுமான அரசியல் ரொம்ப ஆபத்தானதுங்க. அது என்ன அப்படின்னம்னா, இப்போ விஜய் வந்துட்டு எங்க போனாலும் கூட்டம் கொடுத்துட்டு இந்த ஊடகத்துல எல்லாம் புழுவிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க இருந்துட்டு புதுச்சேரி போனாரு, எங்க இருந்தது அந்த ஜனம்? அப்ப அங்க இருந்துட்டு அடிக்கடி இது மாமல்லபுரம் போனாரு, எங்க வந்துச்சு ஜனம்? அப்ப நீங்க கூட்டுறீங்க, இதான் உண்மை. அதுல வேற நாங்க வந்து காசு கொடுத்து ஆட்களை கூப்பிடுறது இல்ல அதெல்லாம் சிபிஐக்கு தெரிஞ்சு போச்சு. கூட்டம் வந்தவங்க செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்ட உடனே எப்படி போடுங்க? 300 ரூபா கொடுத்தாங்க, போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, லீவ் ஆல் திஸ் திங் அசைட். இப்போ இன்னைக்கு வந்துட்டு 14 நாள் இருக்குது உங்களோட டிஸ்போசல்ல. எப்படி நீங்க வந்துட்டு வராது இருக்கீங்க மக்கள் மத்தியில? அப்ப நாளைக்கு நீங்க போறீங்க. அதுதான் சார். ஸோ 2 விஷயம் தான். ஒண்ணு, உங்களுக்கு தோல்வி தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இது விஜய்க்கு வந்துட்டு ஒரு மன விரக்கத்தை கொடுத்துருக்கோம், அப்செட். அதனால இவர் வந்துட்டு செய்யாத இல்ல, இவருக்கு உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா இல்லாட்டி இப்போ ஆதவ அர்ஜுனா ரெட்டி ஏமாத்துற அளவுக்குலாம் விஜய் ஒரு ஆள் கிடையாதுங்க. ஓகே, இவருக்கு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு விஷயம் ஆமா இருக்குது, மனதளவிலேயோ உடல்நிலையிலேயோ ஒரு விஷயம் ஏற்பட்டு. நீ மக்கள் விதத்துல வாழ்ற, உனக்கு என்ன பிரச்சனை?